Hello friends and welcome to Fantasy Gurudama YouTube channel. So இப்போ நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்சை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த குவாலிஃபயர் நோக்கி போற டீம் குவாலிஃபயர் ஒண்ணுல விளையாண்டு ஃபைனல் நோக்கி போற டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் ஜிடி ரெண்டு டீம் வந்திருக்காங்க. இதுல யார் வின் பண்ண போறா, எந்த டீம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி மே நடக்குது. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. வெறும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தர்மசாலா தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. தர்மசாலா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு விதமான பிச் வந்து வந்துகிட்டு இருக்கு. பேட்டிங் ட்ராக்குங்கிறாங்க, பவுலிங் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஸ்விங் நடக்கும், கொஞ்சம் லோவர் ஸ்கோர் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு ரெக்கார்ட். பட் அவங்க கொடுக்குற ரெக்கார்டுக்கும் பிளேயர்ஸ் அங்க பிளே பண்ற விஷயத்துக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். காரணம் அவங்களோட பிச் ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல மேட்சஸை பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் சரி நான் டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வெனு ரெக்கார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் அப்படிங்கும் போது அவங்க ஓரளவுக்கு பிச்சு கொடுக்குறாங்க. பட் அதை நம்ம பெருசா பார்க்கணும். இந்த வீடியோல 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் அந்த ரெக்கார்டை வந்து இதுல வச்சிருக்கேன். அதை பார்த்தாவே உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் அண்ட் டெல்லி பிளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பஞ்சாப் 210 ரன் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் தான் இழந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பிரட்சிமரன் சிங் மட்டும் தான் கொஞ்சம் இயர்லி விக்கெட், மற்றபடி எல்லாருமே கொஞ்சம் டீசென்ட் ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த அளவுக்கு ஸ்கோர் வச்சாங்க. அதுக்கு செகண்டா பேட் பண்ண டீம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களும் சாதிச்சவங்க இல்லை. ஆனா இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒண்ணு, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பவுலருக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. ஏன்னா 56, 59, 38, 21 அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. செகண்டா பேட் பண்ணும்போது பவுலர்ஸ் பாருங்க, கேஎல் ராகுல் 9 ரனுக்கு அவுட், அபிஷேக் புரல் 5, பிரகாஷ் வந்து 13, ட்ரெஷர் ஸ்டப் 12. டாப் ஆர்டர்ல இருக்க 4 பேட்ஸ்மேன் டக்கு 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 டக்குன்னு விக்கெட். இயர்லி ஸ்விங் இருந்துச்சு. செகண்டா பவுல் பண்ணும் போது அந்த அளவுக்கு ஸ்விங் இருக்காதும்பாங்க. பட் இயர்லி ஸ்விங், அந்த ஸ்விங்ல டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தோத்துட்டாங்களா செகண்டா பேட் பண்ண டீம்னா கிடையாது. அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணும்போது சரி, அந்த இயர்லி ஸ்விங்கை எந்த பவுல் கரெக்டா பயன்படுத்துறாரோ அப்பதான் அவங்களுக்கு தான் விக்கெட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ரெக்கார்ட்ஸை பார்த்தா தெரியும். ரெண்டாவது மேட்ச்லயும் அதே தான். ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் இவங்க 2 பேருக்கும் இறந்துச்சு. நான் 2 ரெக்கார்ட் தான் வச்சிருக்கேன். ஒன்னு நைட் நடந்த மேட்ச், ஒன்னும் மதியம் நடந்த மேட்ச். நைட் நடந்த மேட்ச் பஞ்சாப் டெல்லி பார்த்துட்டோம். இது மதியம் நடந்த மேட்ச்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆர்சிபி 222 ரன், ஜாக்கப் பெத்தல் மட்டும் தான் இயர்லி விக்கெட். எல்லாருமே டீசன்ட் ஸ்கோர் 40க்கு மேல தான் அந்த ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. விக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் கிடைச்சிருக்கு, ஸ்டார்ட் அப்ல கிடைக்கல. கொஞ்சம் முடியும் ஒரு டைம்ல வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைச்சது. அதே செகண்டா பேட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு இயர்லி ஸ்விங் புவனேஸ்வர் குமார், ரொமோரியோ செஃபர்ட், ரசிக் சலாம், சுயா சர்மா. டாப் ஆடுற 4 விக்கெட்டையுமே இயர்லி ஸ்விங்கை பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த 2 மேட்ச் ரெக்கார்டா பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலருக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்ல சப்போர்ட் இருக்கு இந்த வெனு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றாங்க. ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா இயர்லி ஸ்விங்கை வந்து கரெக்டா பார்த்து டைமிங் பண்ணி விளையாண்டுட்டாங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா டாப் ஆர்டர் டக்கு டக்கு விக்கெட்டை விட்டுருவாங்க. மிடில் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ மேட்ச்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ரெண்டு டீமோட ப்ராப்பர் 11s அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண ரெக்கார்டே அப்படியே வச்சிருக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது பிளேயர் சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், தேவ்லட் படிக்கல், லசித் படிதார், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமோரியோ செஃபர்ட், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, ஹாசில்வுட் அண்ட் ரசிக் சலாம். இது ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. ஜிடி சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், நிசாந்த் சந்து, ஜாசன் ஹோல்டர், ராகுல் திவாட்டியா, அர்ஷத் கான், ரஷித் கான், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். இது ஜிடியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 டீமோட ஃபார்ம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா
லாஸ்ட் மேட்ச் ஜிடி விளையாடும் போது ரொம்பவே சூப்பரா விளையாண்டு வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆர்சிபில இருக்க பேட்டர்ஸ், அப்போ விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர் 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல விராட் கோலி ஒரு பக்கம் ஸ்டேபிளா நின்றுட்டு வெங்கடேஷ் ஐயர் ஆட விட்டுருவாரு. ஏன்னா விக்கெட்டோட முக்கியத்துவம் தெரியும், முக்கியமான மேட்ச் இது, வின் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம ஃபைனல்ல போய் ஆடிடுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விராட் கோலி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி கொஞ்சம் ஸ்டேபிளா ஆடுவோம், நீ கொஞ்சம் நல்லா ஆடு அப்படிங்கிற மாதிரி ஆட விட்டுருவாரு. ஸோ அப்போ வெங்கடேஷ் ஐயர் இருந்து ஒரு 30+ ரன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரபாடா நல்ல இதுல போடுறாரு, சிராஜும் நல்ல வேகத்துல ஸ்விங்ல போடுறாங்க. ஓகே, பவர் பிளேல இந்த 2 பிளேயர் தான் வந்து போல் பண்றாங்க. சிராஜோட ஸ்விங்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்விங் இருக்கு. அந்த ஸ்விங்க வெங்கடேஷ் ஐயர் தவிர்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வெனுல நல்ல ஸ்கோர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரும் சிராஜுக்கும் ஒரு பேட் இருந்து சிராஜ் கிட்ட கொஞ்சம் ஏர்லி விக்கெட் விடுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். விராட் கோலி அவரோட ஹிட் அண்ட் பியூர்லி தெரியுது, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நாங்க வின் பண்ணணும், கண்டிப்பா அந்த செகண்ட் டைம் டிராஃபியை வின் பண்ணணும், அதே மைண்ட்ல தான் அவர் ஆடுறாரு. T20 வந்து ரிட்டையர் ஆனாலும் ஐபிஎல் வந்து வேற லெவல் ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச், விக்கெட்டை விட்டுறக்கூடாதுன்னு ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவாரு, கடைசி வரையும் நின்று மேட்சஸை கொண்டு போவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிளேயரா இருப்பாரு விராட் கோலியா பொறுத்த வரைக்கும். தேவ்தத் படிக்கல், கண்டிப்பா தேவ்தத் படிக்கல் ஒரு 2 ஓவருக்கு அப்புறம் 3 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் ஆர்டர் வராரு, இன்கேஸ் ஒரு 3 ஓவர் வரையும் 2 பேர் நிக்கிறாங்க, ஒரு விக்கெட் விழுவுது, அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா கண்டிப்பா 35 to 40+ ஸ்கோர் அப்படிங்கிறது அடிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த 3 ஓவர் தான் கொஞ்சம் ஸ்விங் வருது, பால் கொஞ்சம் தேய்மான ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்விங் பெருசா கிடைக்கிறது இல்ல, பேட்ஸ்மேன் நல்லாவே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தேவ்தத் படிக்கல் நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரஜித் படிதார் ஸ்பின்னரை நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாரு. இந்த டீம்ல ஸ்பின்னர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான், தாஸ் ஹோல்டர் ஃபாஸ்ட் போலர், ரபாடா ஃபாஸ்ட், பிரசித் கிருஷ்ணா ஃபாஸ்ட் அண்ட் முகமது சிராஜ் ஃபாஸ்ட், அர்ஷத் கான் ஃபாஸ்ட், மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அப்ப 5 ஃபாஸ்ட் பவுலர் ஒரே ஒரு ஸ்பின்னரோட போறாங்க. ஸோ அப்போ அர்ஷத் கான் அண்ட் ரஷித் கான் இந்த 2 பேரோட ஓவரையும் ரஜித் படிதார் நல்லா அடி பொழந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்போ இவட்டு இருந்து நம்ம ஆவரேஜா ஒரு 25 to 30+ ரன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஜிதேஷ் சர்மா, இந்த இடத்துல ஜிதேஷ் சர்மாவுக்கு போல குர்னல் பாண்டியாவை உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா ஜிதேஷ் சர்மா ஒரு மேட்ச்ல கூட ஃபார்ம்ல இல்லை. ஸோ அதனால ஜிதேஷ் சர்மா பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. டிம் டேவிட் கண்டிப்பா அவர் வர்ற டைமுக்கு பேட்டிங்க்கு பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா 15 ஓவருக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படிங்கும் போது கண்டிப்பா பவர் ஹிட்டர், பெரிய 6 எதிர்பார்க்கலாம், ஹியூஜ் 6 எதிர்பார்க்கலாம். அந்த கடைசி அந்த 15 ஓவர்ல பேட்டிங் ஆடுற வராரு, 5 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் 5 ஓவர்ல பேட்டிங் ஆடுற வராரு அப்படிங்கும் போது 40ல இருந்து 45+ ஸ்கோர் ஆவரேஜா அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஹிட்டிங் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அது 45 to 50+ ஸ்கோர் எப்போ வரும் அப்படின்னா 2 பேருமே அப்பதான் உள்ள வந்திருக்காங்க, டக்கு டக்குன்னு விக்கெட் போயிருச்சு, 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன் அப்படின்னா அந்த இடத்துல டிம் டேவிட் அவரோட பொசிஷனை ஏற்றிக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாரு. இல்ல ஒரு பிளேயர் நல்லா ஆடிட்டு இருக்க பிளேயர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு தவறான பாலை மட்டும் பவுண்டரி 6 ட்ரை பண்ணிட்டு ஒரு 25 to 30+ ரன் அப்படிங்கிறத அடிச்சுட்டு அவர் உள்ள நின்றுவார். ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன்ல இவங்க இருக்காங்க. ஓகே, ஆர்சிபி பேட்ஸ்மேனை பார்த்துட்டோம். இன்னும் 2 பேர் குர்னல் பாண்டியா இருக்காங்க, ரொம்பவே செஃபோர்ட் இருக்காங்க, அவங்கள பெருசா நம்ம பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால அவங்களை பெருசா நம்ம கன்சல்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த பவுலர்ல யாருங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, ஜிடி பவுலர்ஸ் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் யாரு நல்லா ஸ்கோர் பண்ணுவா அப்படின்னா ஒருத்தர் ஜான்சன் ஹோல்டர். ஜான்சன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்ப டீமுக்குள்ள ஜிடி டீமுக்குள்ள வந்தாரோ அப்பையில இருந்து ஜிடி வின்னிங்க மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு யூனிக் பவுலர், டால் பவுலர், நல்ல விக்கெட் இருந்தார். ஆனா எனக்கு என்ன ஒண்ணுன்னா லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க ஜிடியோட ஆர்சிபி. அதுல நிறைய ரூமர்கள்லாம் போச்சு, ஹோல்டர் பிடிச்ச கேட்ச் ஏத்துக்க முடியாது, அவர் ஸ்டேபிளாவே இல்ல, வந்த கீழே வச்சுதான் எடுத்தாரு, நிறைய ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு அதிருப்தி ஆகி கொஞ்சம் ஆர்சிபி டீம் வந்து இருக்காங்க. அதுக்கு பழிவாங்க படலாமா இருக்குமா ஆர்சிபி, இல்ல திருப்பவும் ஜிடிஏ வந்து வின் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. அந்த மேட்சை பார்த்தா நம்மளால ஒரு கொஞ்சம் வந்து யூகிக்க முடியும். இப்ப ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் அட்லீஸ்ட் 2 விக்கெட்டாச்சும் எடுத்துருவாரு. குறைந்தபட்சம் 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹோல்டரை
பொறுத்த வரைக்கும். அசத் கான் பெருசா விக்கெட் இருக்காது, வேகப்பந்து வீச்சாளருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு, ஸ்பின்னர் ஸ்லோவர் பாலுக்கு பெருசா விக்கெட்ஸ் இல்ல, கொஞ்சம் அடி விழுவும். ரஷித் கானுக்கும் கொஞ்சம் அடி விழுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத ஒரு விக்கெட் வேணா ரஷித் கானுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதுல சிராஜ் கொஞ்சம் பவர் பிளேல கொஞ்சம் இயர்லி ஸ்விங் வந்து கிடைக்குது, அந்த ஸ்விங்கை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க, கரெக்டா தெரிஞ்சு கணிச்சு ஆடிட்டாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இல்ல அந்த இயர்லி ஸ்விங் அவங்களால கணிக்க முடியல அப்படின்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் சிராஜை பொறுத்த வரைக்கும். இதுல ரபாடா பொறுத்த வரைக்கும் 150 151 ஸ்பீட்ல போறாரு. அதை பாலை பார்த்து டைமிங் டச் பண்ணா போதும், ப்ரெஷர் எடுத்து அடிக்கணும், நல்லா ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கலாம் அவசியம் கிடையாது. அவர் போடுற வேகத்துக்கு பால் தட்டி விட்டா போதும், பால் பவுண்டரி 6 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கரெக்டா நம்ம விராட் கோலி வந்து பண்ணுவாரு. சோ அப்போ ஒரு விக்கெட் வேணா நம்ம எதிர்பார்க்கலாம், பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச் விளையாட வராங்கன்னு ஒரு டவுட். லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா விக்கெட் எடுத்தாரு. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான். விளையாண்டாரு அப்படின்னா ஓகே, அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட், பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் பிரசித் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஜிடில ஒவ்வொரு மேட்சும் ஜிடியை பத்தி நான் பேசும்போது, ஜிடியை பத்தி வீடியோ போடும் போது நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்றது, இந்த டாப் 3 பேரை எந்த அளவுக்கு ஏர்லி விக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்லியே நீங்க மேட்ச்ல வரலாம், வின்னிங் நீங்க தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு மேட்ச். ஆனா இந்த மேட்ச் நான் அப்படி சொல்ல போறது இல்லை. இந்த மேட்ச் என்னன்னா வாசி டாப் 4 பேர், டாப்ல இருக்க 4 பேரை எந்த அளவுக்கு ஏர்லியே நீங்க விக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்லியே நீங்க மேட்ச்க்குள்ள வரலாம். ஏன்னா வாஷிங்டன் பவுலிங் ஆசை நீங்க எனக்கு கொடுக்கறது கிடையாது, பேட்டிங்ல என்னோட பங்களிப்பை நான் கொடுக்குறேன், நீங்க எனக்கு பவுலிங் தரல, இருந்தாலும் நீங்க டீம்ல வச்சிருக்கீங்க, நான் பேட்டிங்ல என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கில்லு, சுதர்சன், பட்லரு, வாசி இந்த 4 பிளேயரோட விக்கெட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். 10 ஓவருக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா லோவஸ்ட் ஸ்கோரை சுருட்டலாம், அப்படி இல்லை அப்படின்னா 250 கூட போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ அப்படி இருக்கையில இந்த இயர்லி விக்கெட்டை யாருங்க எடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கண்டிப்பா இயர்லி அந்த பவர் பிளேலயே 1 or 2 விக்கெட், ஆக்சுவலா 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விங்ல ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர் சாய் சுதர்சன். அந்த அவுட் ஸ்விங் கொஞ்சம் பவுன்சர், ஸ்லோவர் பவுன்சர் போடுறாங்க, அவுட் ஸ்விங் ஆகுது அப்படின்னா அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு. அதுவும் முதல் ஒரு ஓவர் 2 ஓவர் தான், அதுக்கப்புறம் அடிச்ச ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அந்த 2 ஓவர்ல விக்கெட் எடுத்துடணும். எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் விக்கெட் எடுத்துருவார். எல்லாம் யோசிக்கலாம், லாஸ்ட் மேட்ச் ரொம்ப மோசமா போட்டிருக்காருங்க புவனேஸ்வர் குமார், அடி பொழந்துட்டாங்க அப்படின்னு. பெருசா அதை யோசிக்காதீங்க. லாஸ்ட் ஒரு மேட்சை மட்டும் பார்க்க கூடாது. கிட்டத்தட்ட 14 மேட்ச்ல 13 மேட்ச் வேற லெவல் நாக்கு வந்து விளாண்டுருக்காரு, விக்கெட்ஸ் பொழந்து எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச்னால அந்த 13 மேட்சோட ரெக்கார்ட் மாறிட போறது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு மேட்ச் ஸ்ட்ரகிள் ஆகும், அவருக்கு கடைசி மேட்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான். பட் இந்த மேட்ச் இந்த வேணுவுக்கு நல்லா அடாப்ட் ஆன பிளேயர், ஸ்விங் இருக்கும், ஓப்பனிங் 2 பேரை விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இதுல கில்லிட்டு இருந்து நம்ம ஒரு 20 to 25 பிளஸ் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஏர்லி விக்கெட் விடல அப்படின்னா கண்டிப்பா ஒரு 70-80 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கில்ல பொறுத்திருக்கு. அப்படி இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் ஏர்லி விக்கெட் வந்து விட்டுருவாரு. அண்ட் சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரிதான் 2 ஓவர் நல்லா ஸ்விங் ஆகும், அதாவது ஸ்ட்ரகிள் ஆவாரு பேட்ஸ்மேன் பவுலர் கிட்ட. அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஓவர் புவனேஸ்வர் குமார், செகண்ட் ஓவர் ஹாசில்வுட். அப்படிங்கும் போது அந்த 2 ஓவர்ல கொஞ்சம் சாய் சுதர்சனை விக்கெட் எடுத்துரும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா 50 இருந்து ஒரு 60 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும். பட்லர் நீங்க எப்படி பந்து போட்டாலும் அடிப்பாரு, இவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், நல்லா வைட் ஏக்கர்ல வந்து பந்து போடணும், அது கொஞ்சம் ஸ்விங் ஆகலாம், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகலாம், கொஞ்சம் பவுன்ஸ் வைட் ஏக்கர் லைன்ல நீங்க பந்து போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய மேட்ச் அந்த மாதிரி தான் அடிக்க போயிட்டு கொஞ்சம் எட்ஜஸ்ல மட்டும் விக்கெட் விட்டுருக்காரு, ஸ்லிப்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து லாங் பவுண்டரி லைன்ல கொஞ்சம் கேச்சஸ்ல விக்கெட்ஸ் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் அடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வாசி தான் கொஞ்சம் இந்த டாப் 3 பேர் கம்பேர் பண்ணும்போது வாசிட்டு கொஞ்சம் நல்ல ஸ்கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று நல்லா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு வாஷிங்டன் சுந்தரா பொறுத்திருக்கும். இதுல நிஷாந்த் சந்து, ஸோ அவர் நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறதில்ல. ஹோல்டர் நல்ல டால் பிளேயர், சும்மா லைட்டா டைமிங் பண்ணா போதும் பால் வெளியே போயிருது.
ஸோ இப்போ இவருக்கு வந்து ஸ்லோவர் பால் தான் போடணும். ஸ்லோவர் பால் போட்டாங்க அப்படின்னா அவர் பெரிய ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இல்லை, நிறைய டைமிங் பண்றாரு. ஸோ அதுல கொஞ்சம் மாற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப ரசிக்ஷலாம் அண்ட் ஹோல்டருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த எந்தெந்த பவுலர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்பின்னர் 2 பேருக்குமே 2 ஓவர் அப்படிதான் கொடுப்பாங்க. பெரிய அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. சுஷாந்த் சர்மா 2, புவனேஸ்வர் குணால் பாண்டியா 2, இந்த மாதிரி தான் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற ஓவர் ரொமோரியோ ஷெஃபர்ட் போல் பண்ணுவார். அதாவது புவனேஸ்வர் குமார் 4, ஹேசில்வுட் 4, ரசிக் சலாம் 4 அண்ட் ரொமோரியோ ஷெஃபர்ட் பேலன்ஸ் ஓவரா போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெனுல ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருக்காரு. வேகபந்து வீச்சாக கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்ல யாக்கர் லென்த்ல பவுல் பண்றாரு. அதனால கண்டிப்பா அவருக்கு ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்றாங்க. பட் இந்த மேட்சும் கொஞ்சம் நல்ல அதிகமான ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ ரசிக் சலாம் ஸ்லோவர் பால் போடுறாரு, கொஞ்சம் அவர் பால்ல கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அதுவும் எப்பன்னா ஸ்டார்டிங்ல கிடைக்காது, கொஞ்சம் போக போக ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துருவாரு. புவனேஸ்வர் குமார் நம்ம ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஹேசில்வுட் லாஸ்ட் சீசன் சூப்பரா போல் பண்ணி விக்கெட்டிங் ஆப்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. பட் இந்த சீசன் அந்த அளவுக்கு இல்ல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு. 2 விக்கெட் வரையும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும். ரொமோரியோ ஷெஃபர்ட் இந்த வெனுல நல்லா போல் பண்ணியிருக்காரு, லோவஸ்ட் ஸ்கோராகவும் இருந்திருக்காரு, விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட்டரா வெனு தான். அதனால பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமே 2 ஓவர் டக்கு டக்குனு கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொமோரியோ ஷெஃபர்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ 2 டீம் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். யார் யார் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்சிபி டீம்ல யார் யார் நல்லா ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இயர்லி ஸ்விங் இருக்கு, அந்த ஸ்விங்கை கரெக்டா பவுலர்ஸ் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா டாப் டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துரும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி 1, தேவ்லட் படிக்கல் 2, வெங்கடேஷ் ஐயர் ரச்சித் படிதார் 2 பேர்ல எனி ஒன் 3, டிம் டேவிட் 4, ஹேசில்வுட் 5, புவனேஸ்வர் குமார் 6, ரொமோரியோ ஷெஃபர்ட் அல்லது ரசிக் சலாம் 7. இந்த 7 பிளேயரோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் நாளைக்கு நடக்க போற மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் கில் அல்லது சாய் சுந்தர் 2 பேர்ல எனி ஒன், பட்லர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2ல எனி ஒன் 2, ஜாசன் ஹோல்டர் 3 அண்ட் சிராஜ் 4, பிரசித் கிருஷ்ணா ரபாடா 2ல எனி ஒன் 5. இந்த 5 பிளேயரோட ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஜாஸ் பட்லர் வாஷிங் 2 பேருமே ட்ரை பண்ணலாம். 6ஆவது பிளேயர் வாசி அப்படி 2 பேரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.